வருஷம் கழிச்சு வந்த படம் இப்ப போட்டாலும் அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம என்டர்டைன்மெண்டா அந்த சாங்குக்குலாம் இன்னொரு வாட்டி போட்டுருக்கலாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். பட் செம்மையா இருந்துச்சு படம். இல்ல அது மக்களுக்கு தான் என்ன இருக்குன்னா எத்தனை வாட்டி கேடிவில போட்டாங்க சன் டிவில போட்டாங்க அப்பெல்லாம் இல்லாத ஐப்பு ஒரு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் வேற. ஒரு தியேட்டர்ல பாக்கும்போது எல்லாரும் எப்படி இவ்வளவு கமலா தியேட்டர் ஓனர் கூட சொல்லியிருந்தாரு 30,000 டிக்கெட் வித்திருக்கு. அது எப்படி இன்னுமே கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது ப்ரோ. அதான் இன்னுமே வந்துட்டு தான் இருக்குது. பட் படம் செம்மையா இருந்துச்சு. திரும்பி பார்க்கும் அந்த அதே ஐப்பு இருக்கா எப்படி செம்ம ஐப்பு. ஓகே வருஷம் கழிச்சு வந்த படம். ஆமாண்ணா அந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்த ஐப்பும் இப்ப பார்த்த ஐப்பும் இருக்கா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஐப்பு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். படம் வந்து இதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். படம் நல்லா தான் இருக்கு. வர்த்து தானா படம். உங்களுக்கு இந்த படம் யாரு கூட கனெக்ட் ஆகுது? என் லவ்வரோட கனெக்ட் ஆகலாம்ண்ணா. லவ் பண்றேன் கடைசி வரைக்கும் நான் வந்து ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன். லவ் பண்றேன் எல்லாருமே கரெக்டா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பிரேக்கப்னு ஒன்னு ஆகாது. அவ்வளவுதான். நம்மளுக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த லாஸ்ட் சீனை பத்தி என்ன சொல்றீங்க? நான் அந்த லாஸ்ட் சீனை பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. நான் அல்டிமேட் அந்த லாஸ்ட் சீன்லாம். ஏன்னா தனுஷ் வந்து அவங்க லவ்வருக்காக ஒரு உயிரியா தியாகம் பண்றாரு. அதான் ட்ரூ லவ். அனிருத் வந்து இப்ப நிறைய பாடல் பண்ணிருக்கலாம். ஆமா ஆனா பழைய பாடல் மாரி பழைய பிஜிஎம் மாரி வர முடியாது. வேற லெவல் சரியான வைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ண சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நல்லா இருக்கு. இப்ப வந்து லவ்வை விட எல்லாம் நிறைய பேர் ஜாலியா இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து ட்ரூ லவ்வா இருங்க. லவ் பண்றவங்க உண்மையா இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா போகும். ஆமா நல்ல லோயா. ஆக்சுவலா வந்து இந்த படத்தோட ஹைப்னு பாத்தீங்கன்னா பிஜிஎமும் தனுஷ் சாருமா. பிஜிஎம் வந்து இப்போ அனிருத் வந்து என்னதான் வளர்ந்துருந்தாலும் அப்பவே அவரோட பதிவுகள்லாம் வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு. தனுஷ் சார் பத்தி சொல்லவே வேணாம். அவரு ஆக்டிங்னாலே அவர் முந்தி யாருமே அந்த ரியலிஸ்டிக்கான ஆக்டிங் வந்து அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்ப தளபதி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால கூட வந்து தனுஷ் சார் அளவுக்கு அந்த ரியலிஸ்டிக்கான நடிக்க முடியாது. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பாத்தீங்கன்னா யாராலுமே வந்து அழ முடியாம இருக்க முடியாது. கண்டிப்பா அழுவாங்க. நீங்க இப்ப உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நிறைய பேர் அழுவாங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா ஃபர்ஸ்ட் பாக்குற ஐப்புன்றது வேற இருக்கும். இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்பி அதே படம் பார்க்கும்போது அந்த ஐப்பு வந்து கொஞ்சம் அடுத்த சீன் இதாண்டா வரப்போகுது அப்படின்ற ஐப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. அப்படி இருக்கு. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த படம் ப்ரோ அந்த படம் பார்க்கும்போது நான் குழந்தையா இருந்தேன். அப்ப எனக்கு தெரியல. இப்போ பார்த்தேன் அழுகுறான். என் கிளாஸ்ல 4 பேர் அதுதான். இந்த படம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தா நான் வந்தேன். அப்புறம் இவன் சொன்னா நான் வந்தேன். படம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அந்த கத்தி எடுத்து ஓகேவாடா. ரொம்ப நாளைக்கு கழிச்சு திருப்பி வந்து இன்னமும் அந்த ஐப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க ப்ரோ? உள்ள போனா எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க. ஆனா எதுக்கு அழுகுறாங்கன்னு கூட தெரியல. நானும் சொல்லிட்டேன் அழுகுறவங்களுக்கு வெளியே பாப்பானோ இந்த எல்லாம் அழுதுன்னு படம் பார்க்கவே வரல. ஒருத்தர் ஒரு மூலையில ஏதோ பண்ணுகிறான். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். படம் நல்லா இருக்குது. ஆனா படம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதான் கேக்குறேன். கேடிவில போட்டா கூட விளம்பரம் கழிச்சு நான் போயிடுவேன் ப்ரோ. எங்க வீட்டுல ஆகாஷ் சேனல் இருக்கு. ஆகாஷ் டிவில 15 வாட்டி நான் அந்த படம் பார்த்தேன். நான் கேக்குறேன் அத்தனை வாட்டி போடும் போது அந்த ஐப்பு இல்ல. ஒரு தியேட்டர்ல போட்டோட எப்படி இவ்வளவு ஐப்பு? அது அதுல தெரியல. ஜோடியா வராங்க வந்துக்கிறாங்க. அப்படியே படம் பாக்குறாங்க ப்ரோ. இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் போறதுக்கு தான் எனக்கு வராங்க. அது இல்லாம ஒரு பாட்டு நான் கேட்டது தானே. அது என்ன பாட்டு? அது வந்து பாத்தீங்களா இந்த பாருங்க தனுஷ் ரசிகர்கள் யாரும் கோவப்படாதீங்க. இதை பாத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அத்தனை வாட்டி கேடிவில போடும் போதுதான் அந்த ஐபிஎல் ஒரு தியேட்டர்ல போடும் போது இவ்வளவு ஐபிஎல் எப்படி வந்தது? எல்லாரும் பாக்குறது ஒரு ஃபீல். தியேட்டர்ல வந்து பாக்குறது எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. அதான் இத்தனை வாட்டி போட சிக்கம்மா கத்தினே வேலைன்றானுங்க ப்ரோ. 3 மூவியே ரைட்டா வேலைய சொல்றானுங்க. ஆமா உள்ள போய் பாருங்க தெரியும். ரைட்டா வேலைய குடுக்குறானுங்க. அதான் லவ்வர்ஸ் தான் கூப்பிட்டு வரானே. பசங்களே வர மாட்டானுங்க. நான் ஆள் கூடயே வந்தேன் பசங்க கூடயே வந்தேன். 2 பேரையும் ஒன்னாதான் ஆயிட்டு வந்தேன். சீமா படம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் இப்பதான் பாக்குறேனே படமே. அப்படிங்களா? இத்தனை வருஷத்துக்கு நேத்தி நீ தான் பாக்குறேன். அப்படிங்களா? ஆமா. அதான் நிறைய பேர் தியேட்டர்ல ஃபுல்லா அட்டுப்பிக்கிறா வருது. என்ன பண்றீங்க? லவ்வர்ஸ் தான் ஃபுல்லா தியேட்டர்ல ஃபுல்லா அட்டுப்பிக்கிறா.